திருச்சி கடல் கண்ணி கண்காட்சி மெகா ஷாப்பிங் எக்ஸ்போவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திமுக கான்ஸ்டைன் ரவிச்சந்திரன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி. வணக்கம் சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி ரவீந்திரன் சார். சார், இப்போ நம்ம அதிமுக அவங்களுடைய முக்கியமான 5 வாக்குறுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பெண்களுக்கு இப்போ திமுக ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களோட தரப்பில் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாக்குறுதி பார்த்தோன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே பேருந்து சேவை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்லாம் அவங்களுடைய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த வாக்குறுதி தொடர்பாக? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட பதட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தான் செய்வது ஏதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியலில் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கென்ற ஒரு குழு அமைத்தால் அந்த குழு அவர்கள் ஒட்டுமொத்தமும் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அதன் பிறகு அதை எடுத்து அதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்று சொல்லுவோம் அல்லவா, சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்ந்து அதன் பிறகுதான் ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வெளியே வரும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுத்த முதல் அறிவாளி எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்தாற்போல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அதற்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று நமது அமைச்சர்கள் சொல்லி இருந்தார்கள். எனவே அதற்குள்ளாக நாம் எதையாவது சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக சகோதரர் எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு இது போன்ற ஒரு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோமே, கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கை என்னவாக இருந்தது? இதை கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொன்னார். நாங்கள் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்த பிறகு நான் 2000 ரூபாயாக கொடுப்பேன். எப்படி நியாயம்? எப்படி முடியும்? 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடிக்கு எங்கே இருந்து ஞானோதயம் வருகிறது 2000 ரூபாய் கொடுப்பதற்கு? ஒன்று. இரண்டாவது, 100 நாள் வேலை திட்டத்தை சொல்லுகிறார். நான் 150 நாட்களாக அதை உயர்த்துவேன் என்று. நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒன்றிய அரசினுடைய திட்டம். சரி, அப்படியானால் நாம் கொடுக்க முடியும் என்றாலும் 125 நாளே கொடுப்பதற்கு அங்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த அரசு, பாஜக அரசு வந்த பிறகு சராசரியாக 50 நாள் கூட வேலை கொடுக்கவில்லை என்பதை பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இவரால் எப்படி 125 நாட்கள் கொடுக்க முடியும்? ஒன்று. அதன் பிறகு மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? ஆண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து. சரி, இலவச பேருந்து கொடுப்பதாக இருந்தால் நகர பேருந்துகளுக்கு எவ்வளவு இழப்பீடு வரும்? அதை எப்படி நான் காம்பன்சேட் பண்ணுவேன்? இப்பொழுது இவர் கொடுத்திருக்கிற அத்தனையும் பொருளாதாரத்தில் கை வைக்கக்கூடியது. எப்படியான பொருளாதாரத்தை நான் முன்னெடுப்பேன்? இல்லை. ஒருவேளை அவர் ஆட்சியில் இருந்தாரே 4.5 ஆண்டுகள், அதில் ஏதாவது ஒரு திட்டம் இது போன்று அவர் நிறைவேற்றி இருந்தால் நான் இதை போன்று நிறைவேற்றி இருக்கிறேன், எனவே இனிமேலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லலாம். எந்த சாத்திய கூறுகளும் இல்லாமல் அவருக்கு தெரிந்திருக்கிறது அடுத்தாற்போலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக கோலோச்சும் என்பது தெரிந்த காரணத்தினால் சில அறிக்கைகளை, சில அறிவிப்புகளை அவர் அறிவித்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், கடந்த 4.5 ஆண்டுகளில் அதற்கு முன்னால் ஜெயலலிதா ஆட்சியும் சேர்த்தே மொத்தம் அவர்கள் நிறைவேற்றியதே 38% தான் என்பதை வெள்ளை அறிக்கை அரசு வந்தவுடன் பிடிஆர் அண்ணன் கொடுத்தார். எனவே அவர் சொல்லுவதை செய்வதற்கு இயலாத என்பது மட்டுமல்ல, சொல்லுவதை செய்யக்கூடிய மனிதரும் அல்ல எடப்பாடி பழனிசாமி என்பது கடந்த கால வரலாறு. எனவே சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற, அது மட்டுமல்ல சொல்லாமலும் மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி திராவிட மாடல் 2.0 2026 மலரும். அது மலரும் என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் பதற்றத்தில் பழனிசாமி பல்டி அடித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் இதை பொருட்படுத்த போவதில்லை. சரி, இப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுதே பத்திரிகையாளர்களும் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதாவது ஏற்கனவே நிதிச்சுமை அப்படிங்கிறத நீங்களே சொல்றீங்க, ஆனா இப்ப திரும்பவும் 2000 ரூபாய் வழங்கப்படும், ஆண் பெண் இருபாலருக்குமே இலவசமா பேருந்து வழங்கப்படும்ன்றீங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பத்திரிகையாளரும் கேட்கிறாங்க. அவர் அதுக்கும் ஒரு பதில் சொல்றாரு, நிர்வாக திறமை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? நிர்வாக திறமைங்கிறத இப்ப இவர் புதுசா வர்றவரு சொல்றாருன்னா,
அவர்கிட்ட ஏதோ மந்திரத்தில் மாங்காய் பறிக்கும் ஒரு வியாபாரம் இருக்கிறது என்று நம்பலாம். ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் இருந்து அந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இல்லாத அளவிற்கு நிதி பற்றாக்குறையை நீங்கள் எத்தனை சதவிகிதத்தில் கொண்டு வைத்திருந்தீர்கள்? நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை அதை விட அதிகம். அப்படி இருக்கிற போது நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுவதற்கு ஒருவேளை நீங்கள் புதிதாக ஆட்சியிலே வந்து உட்கார்ந்தீர்கள், அதுவரையும் ஜெயலலிதா அம்மையார் உங்களை எதையும் சிந்திக்க விடாமல் வைத்திருந்தார், நான் வந்த பிறகு சிந்தித்தேன் என்று சொன்னால் கூட இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறேன், தமிழ்நாட்டை நான் முன்னேற்ற யோசிக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு இடத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள நீங்கள் எல்லாம் கேட்கிற போது, இல்லைங்க நான் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 5 வருஷமும் கவனம் செலுத்தல, அந்த இடத்தில் கவனம் செலுத்தினால் வருமானம் வரும், பொருளாதாரம் கூடும், அப்படி பொருளாதாரம் கூடினால் நான் என் தாய்மார்களுக்கு செய்வேன் என்று சொன்னால் பரவாயில்லை. அது எதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார் எனக்கு நிர்வாகம் திறமை உண்டு. நிர்வாக திறமையை நீங்கள் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஏன் நிரூபிக்காமல் போனீர்கள்? ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் இல்லவாமா? நீங்கள் கேட்கிற கேள்வி நியாயமானது. சார் நீங்க 1000 ரூபாய் முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப 2000 ரூபாங்கிறீங்க. பெண்களுக்கு இலவச திட்டம் போற போக்கில் நின்று போய்விடும் என்று சொன்னீர்கள், அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் இதை தாண்டி செய்ய முடியும் என்பதற்கு ஏதாவது ஒண்ணு 150 நாள் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் கோடி இன்னும் தேவைப்படும் என்று. சாமானியமாக நீங்க 1000 ரூபாய 2000 ரூபாயா மாத்தணும்னாலே ஒரு மாசத்துக்கு 1500 கோடி, ஒரு வருஷத்துக்கு 18,000 கோடி வேணும். அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே. இவர் இப்ப அறிவிச்சிருக்கிற அத்தனை திட்டத்தை நிறைவேற்றணும்னா 60,000 கோடி. இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற நமது வருமானத்தை போல 20% பொருளாதார வளர்ச்சி வரணும். எங்க இருந்து எப்படி கொண்டு வருவார்? அப்ப இது மக்களை ஏமாத்துகிற அறிவிப்பு. தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா என்று விளக்கெண்ணெயை உருண்டு மேல தேய்ச்சிட்டு மண்ணுல உருள்ற கதையாக உருண்டு பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாட்டு மக்கள் இந்த உருட்டல் மிரட்டலை எல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார், சொல்லாததையும் நாட்டு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த தலைவரின் வெற்றியை இது போன்ற வெற்று அறிவிப்புகளால் தடுத்து நிறுத்த இயலாது. நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு. திருச்சி கடல் கண்ணி கண்காட்சி மெகா ஷாப்பிங் எக்ஸ்போவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.